ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு ஒரு சம்பவம் பார்க்குறோம். நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னா பிக் பாஸ் சீசனுக்கு எல்லா கண்டஸ்டன்ஸும் எதுக்காக வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும். பேரும் புகழும் வாங்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், சாதிக்கணும், மக்கள் மனசில் பதியணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். சரிங்களா? ஆனால் இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நடக்குதோ இல்லையோ, சரிங்களா, அவங்க ஆனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வாரம். என்னென்னா சாப்பாடுக்கு திண்டாட்டம். நம்ம திவாகர் காலையில் வந்துட்டு கேமரா முன்னாடி சொல்கிறாரு, நான் பிக் பாஸ் 9க்கு வரதுக்கு முன்னாடி நல்லா சாப்பாடு கிடைக்கும், நல்லா ஜாலியாக இருக்கலாம் தான் வந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக 2 வேளை தாங்க சாப்பிட்றேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லக்ஸரிக்கே லக்ஸரி இல்லைங்க. அதுவும் வந்து சாப்பாடு கஞ்சியில் போடுறதுக்கு வெங்காயம் இல்லைங்க. அந்த இது ரவை கஞ்சி செய்கிறாங்களா, அதில் வெங்காயம் தக்காளி இல்லாமல் பண்ணுறாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் மூஞ்சி டல்லாக இருக்குது, ஸ்ட்ரென்த்தே இல்லை. இதில் அவங்க ஓடி ஆடி வந்து அந்த டாஸ்க்கே விளையாடணும். மனசு சோர்வாகும், மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. இவர் சொல்லிட்டாரு, மற்றவங்க சொல்லலை, அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது, என்னடா இதுன்னு. ஆனால் இவங்களெல்லாம் வந்து நம்ம ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணும்போது கஷ்டமாக நம்ம திட்டுறோம். ஆனால் அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து படுற கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஏன் அவங்க நினச்சாங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் சோத்துக்கு சிங்கி அடிக்கிற அவசியமே இல்லை, நான் பிக் பாஸ் விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் அதையும் மீறி மக்கள் மனசில் நம்ம பதியணும், நம்ம ஏதாவது ஒன்று சாதிச்சிடணும் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. அது கொஞ்சம் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனாலும் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நேற்று பிக் பாஸ் டென்ஷன் ஆகி ஒரு லெஃப்ட் ரைட்டு விட்டார், போட்டு பொழந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து சைலண்ட்டாக இருக்காங்க. டாஸ்க் வந்து வெறித்தனமாக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன். இதில் வேறு சூப்பர் டிலக்ஸ் வேறு செம்மாடி ஊந்துச்சு நேற்று. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சூப்பர் டிலக்ஸ் மறுபடியும் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி தோற்ற பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோவில் பார்த்துட்ருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. எல்லாருமே வந்துட்டு அதாவது ரவை கஞ்சி வந்துட்டு பத்தலையாம், அதனால் வந்து சாப்பாடு கஞ்சியாவது வைக்க முடியுமா, கொடுமையாக இருக்குல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.